வணக்கம். நான் உங்கள் வாண்டரிங் மாங் சத்யா. தமிழ்நாட்டில் சமீபத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களில் நியமனம் தொடர்பாக பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறதாகவும், பல்வேறு மாவட்டங்களில் பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேச்சுக்கள் அடிபட்டு இருந்துச்சு. அதனுடைய முக்கிய அம்சமாக விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு தாவேகா பெண் வழக்கறிஞர் அவங்க மாவட்ட அளவில் பொறுப்புலையும் இருக்காங்க. லீகல் விங்கில் அவங்க ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த வழக்குடைய முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்மணியை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் டெட்லைன் 5:45 ஈவினிங் வச்சுருந்தாங்க. மதியமே ஃபைனலிஸ்ட்டு வாட்ஸ்அப்லாம் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மாவட்ட ஆட்சியர், அங்கே தாவேகா மாவட்ட செயலாளர், மாநில அரசுடைய சட்டத்துறை செயலாளர், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகா கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இவங்க எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஞானசௌந்தரி அப்படிங்கிற அந்த வக்கீல் ஒரு கேஸ் ரிட் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம டீட்டெயில்டாக தமிழ்நாடோடைய லா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது ஹைகோர்ட்டில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஏன் இந்த போஸ்டிங் வாங்கிறதுக்கு இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க, ஏன் அதுக்கான இவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் நீதித்துறை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம் ஒன்று பார்த்துருவோம். அதாவது நமக்கு மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கும். இங்கே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை கேஸ் நடத்துகிறவங்களுக்குனா ஹைகோர்ட்ஸ் போவாங்க, நமக்கு தெரிஞ்சது தான். இங்கேருந்து அது சுப்ரீம் கோர்ட் போகும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒன்று, மதுரை பெஞ்ச் ஒன்று, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை கிளை ஒன்று, இது ரெண்டுலேயும் நமக்கு கேஸ் நடக்கும். அதாவது வட தமிழகத்தில் இருக்கிற வழக்குகள் எல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட் போகும், தென் தமிழகத்தில் இருக்கிறது எல்லாமே மதுரை பெஞ்சுக்கு போகும். இதுதான் இந்த கோர்ட் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோடைய அந்த வழக்கறிஞர்கள் ஸ்ட்ரக்சர், அரசு வழக்கறிஞர்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹைகோர்ட்டில் அங்கே அட்வொகேட் ஜெனரல் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல்ஸ் இருப்பாங்க. இது தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னா அவர் தான் அட்வொகேட் ஜெனரல் தான். எல்லா வழக்குகள், அரசு வழக்குகள் எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த சபார்டினேட் டீம் பார்ப்பாங்க. இப்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் விஜய் நாராயணன் அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞராக இருக்கிற அட்வொகேட் ஜெனரலாக. அதுக்கப்புறம் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருப்பாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்காங்க. நம்ம அந்த ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இது கிரிமினல் சைடு, இது கிரிமினல் குற்றவியல் வழக்குகள் மட்டுமே இவங்க டீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிவில் சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ப்ளீடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ப்ளீடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் ஜிபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், கவர்மெண்ட் ப்ளீடரு. அவருக்கு கீழே ஏஜிபின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அடிஷ்னல் கவர்மெண்ட் ப்ளீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு மாவட்ட நீதிமன்றங்கள்லேயும் இருக்கும். இப்போ மாவட்ட நீதிமன்றங்கள் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் அந்த மாவட்டத்துடைய தலைமை அரசு வழக்கறிஞர். அவருக்கு கீழே அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பார்க்குற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸு. அதேமாரி சிவில் சைடை பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ப்ளீடர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே அடிஷ்னல் ஜிபி ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் ப்ளீடர்ஸ் டூயிங் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க. இதுதான் பொதுவான நம்ம தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்களுக்கான ஸ்ட்ரக்சர். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டி இருக்கிறது என்னென்னா, நம்ம பேசின இந்த அட்வொகேட் ஜெனரலாக இருக்கட்டும், அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸு, ப்ளீடர்ஸு எல்லாமே அது கவர்மெண்ட் போஸ்டிங் கிடையாது. அவங்கள பொதுவாக அரசு வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ஒரு டென்யூர் ஜாப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கான ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரியான ஒரு ஜாப். அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் ரீடைனர் ஃபீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தனியார் நிறுவனங்களில் கான்ட்ராக்ட் வேலை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி அவங்க ரெகுலர் எம்ப்ளாயீஸை விட வேறு மாதிரியான ஒரு பே ஸ்கேல், பே ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதுதான் இந்த
அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கான பே ஸ்ட்ரக்சர். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதில் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க வந்து மாவட்ட அளவில் இருக்கிற அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவங்க அரசு தரப்பில் அவங்க வாதாடுறவங்க. அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மூலயமா வர அவங்க ரெகுலர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்க கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டெக்னிக்கல் லெவல் எக்ஸாம் இருக்குது. அது வந்து எல்எல்பி முடிச்சிருக்கிறவங்க அந்த எக்ஸாம்ஸ் எழுதி அது உள்ளே வரவங்க அந்த பிபிஎஸ். இப்போ நம்ம இந்த டென்யூர் ஜாபில் இருக்கிறவங்களுடைய அந்த பே ஸ்கேல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்படுறவங்களுக்கான அந்த ரீட்டைனர் ஃபீ அப்படின்னு சொல்கிற அந்த அமௌண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு 2,25,000 ரூபா அவங்க கொடுக்குறாங்க. அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலுக்கு அது 2 லட்சமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரலுடைய அந்த ரீட்டைனர் ஃபீ இல்லாமல் ஒவ்வொரு வழக்குக்கும் ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆகிறதுக்கு 45,000 ரூபா அட்வொகேட் ஜெனரலுக்கு, ஏடி ஜெனரலுக்கு வந்து அது அடிஷ்னல் ஏஜிக்கு வந்து அது ஒரு கேஸுக்கு 30,000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க தமிழ்நாடு அரசு ரெப்ரசன்ட் பண்ணி அப்படின்னா அது ஒரு கேஸுக்கு அட்வொகேட் ஜெனரலுக்கு 60,000 அவங்க அடிஷ்னல்ஸுக்கு ஒரு 40,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும். அந்த நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்கும், அப்புறம் சென்ட்ரல் ட்ரிபியூனல் இருக்கும், டிஆர்ஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லோன் ரெக்கவரி சம்மந்தமான கேசஸ். ஒரு கேஸுக்கு 45,000 அதே மாதிரி அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல்ஸ்க்கு ஒரு கேஸுக்கு 30,000 அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹைகோர்ட்டில் இருக்க அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸுக்கு பார்த்தோன்னா 1,80,000, அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸுக்கு 90,000, கவர்மெண்ட் அட்வொகேட்னு சொல்கிறவங்களுக்கு அரசு வழக்கறிஞர்களுக்கு இது எல்லாமே கிரிமினல் சைடில் ஒரு 75,000 கொடுக்குறாங்க. அதே வந்து நம்ம சிவில் சைடு அந்த ரீட்டைனர் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ப்ளீடர் ஜிபிக்கு 1,80,000, அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அப்புறம் மதுரை பெஞ்சுக்கு 1,50,000 கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்பெஷல் கவர்மெண்ட் ப்ளீடருக்கு 90,000, ஏஜிபிக்கு ஒரு 75,000. இதுதான் வந்து ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாங்குகிற அந்த ரீட்டைனர் ஃபீஸ். இப்போது நமக்கு இதே ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் மாவட்ட அளவுலையும் இருக்கும். இந்த மாவட்ட நீதிமன்றங்களுக்கான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸுக்கு எவ்வளோ வந்து பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். மாவட்ட அளவிலான அந்த கிரிமினல் சைடு இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸுக்கு மாதம் 12,000 ரீட்டைனர் ஃபீ. அப்புறம் சிவில் சைடு இருக்கிற அந்த ப்ளீடருக்கு மாதம் 12,000 ரீட்டைனர் ஃபீ கொடுக்குறாங்க. அதே மாதிரி அடிஷ்னல்ஸுக்கு வந்து ஒரு 12,000 11,000 ஒரு அந்த அப்புறம் பிடிஜிடபிள்யூ ப்ளீடர் டூயிங் கவர்மெண்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு 10,000 ரீட்டைனர் ஃபீ கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸுமே அவங்களுக்கு உண்டு அப்பியர் ஆகிறதுக்கான. இப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் ஸ்பெஷல் கோர்ட்டில் 3 மணி நேரத்துக்கு ஒரு கேஸ் வந்து அவங்க வாதாடுறாங்க 3 மணி நேரத்துக்கு மேலே அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கேஸுக்கு 800 ரூபாவும், ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கேஸுக்கு 400 ரூபாவும், அதேமாதிரி அப்பீல்ஸு ரிவிஷனு இல்லை பெட்டிஷனு அந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு கேஸுக்கு 360, அப்புறம் பெயில் அப்ளிகேஷன்ஸுக்கு ஒரு கேஸுக்கு வந்து 360, அது மாதிரி போட்டு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஃபீ 2,000 ரூபாய்க்கு மேலே போகாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போது ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதம் 12,000 அந்த ரீட்டைனர் ஃபீயும், டெய்லிக்கான ஒரு ஃபீ வந்து ஒரு 1,000 ரூபா அப்படின்னு வரும்போது அவங்களுடைய பே ஸ்கேல் வந்து ஒரு 42,000 45,000 கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சிவில் சைடுமே இருக்குது. அவங்க ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. பிளைண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு 300 ரூபாயும், அப்பியரன்ஸ்க்கு ஒரு 200, ஃபைனல் ஆர்கியூமெண்ட் டிஸ்போசல் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு 800 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சென்டிவ் மாதிரி இருக்கிற ஒரு ஃபீயும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஓரளவுக்கு ஒரு 1,500 ரூபா மிக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸு, கவர்மெண்ட் ப்ளீடர்ஸு அவங்களுடைய பே வந்து ரீட்டைனர் ஃபீ ரொம்ப கம்மி தான் அப்படின்னாலுமே அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் அளப்பரியது. எப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோடைய தலைமை வழக்கறிஞர் அவர் தான் அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு கீழே வந்து அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா காவல் நிலையங்கள் கூட ஆன தொடர்பு இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸுக்கு அவங்களுக்கு வந்துடும். அவங்க லீகலாக அவங்க வாங்குகிற அமௌண்ட்டு ரீட்டைனர் ஃபீ ரொம்ப கம்மி அப்படின்னாலுமே வந்து இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் காவல் நிலையங்கள் மேலே செலுத்துகிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா காவல் நிலையங்கள் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லைன்னா கேஸ் வந்து அவங்க நடத்தி அவங்க ஃபைனல் ஆர்கியூமெண்ட் முடித்து டிஸ்போசல் கொண்டு போக முடியாது.
இதுக்கு அவங்க இருந்ததும் ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்கான பவர் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த பவரை வச்சு கவர்மெண்ட் ப்ளீடர்ஸும் சரி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸும் சரி என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க தரப்புலேருந்து எவ்வளோ வேணாலும் அவங்களால வந்து மொபைலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் அவங்க கையில் போயிடுது. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டமே. இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த ஏபிபி ஜாப் வந்து எப்படியாவது இந்த கான்ட்ராக்ட் ஜாப் மாதிரி இருக்கிற அந்த 3 வருஷம் டென்யூர் பீரியடை நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா வழக்கறிஞர்களும் வந்து இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இது யூஸ்வலாக எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ பொதுவாக அதிமுக வந்து அரசு அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தரப்பில் இருக்கிற அந்த கட்சி சார்பாக இருக்கிற வழக்கறிஞர்கள் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கட்சிக்காக இவ்வளோ வருஷமாக உழைச்சிருக்காங்க, இவ்வளோ கேஸ் நடத்திருக்காங்க கட்சிக்காரங்களுக்கு அப்படிங்கிறதுல ஒரு ரெகக்னேஷனுக்காக இந்த போஸ்ட்டை அவங்க கொடுப்பாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ இல்லை ஏபிபி போஸ்டிங்கோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து அந்த மாவட்ட அளவில் இருக்கிற மாவட்ட பொறுப்பு அமைச்சர், அந்த மாவட்ட செயலாளர் அவங்க லெவலில் இது வந்து எப்பயுமே முடிவாகிற விஷயந்தான். இது கன்வென்ஷனலாக தப்பு அப்படின்னாலுமே இதுதான் ஆனால் நடந்துகிட்டு இருக்கு. இதோடைய ஒரிஜினல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அரசு வந்து கலெக்டரேட் மூலயமா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. இது மாதிரி மாவட்ட அளவில் இந்த போஸ்டிங்லாம் காலியாக இருக்குது, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு இல்லை அடிஷ்னல் ப்ராசிக்யூட்டரு இல்லை ஸ்பெஷல் கோர்ட்ஸுக்கான பிபிஇ இந்த போஸ்டிங்கில் இவ்வளோ போஸ்டிங் வந்து காலியாக இருக்குது. இந்த டேட்டில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும், இந்த டேட்டில் வந்து க்ளோஸ் ஆகும். அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டு அதுக்கான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு அப்புறம் கீழே இருக்கிற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் சேர்த்து ஒரு பேனல் ஃபார்ம் பண்ணி ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போது கடலூர் மாவட்டத்தில் ஒரு 40 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 100 பேர் வந்து வழக்கறிஞர்கள் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேனல் வந்து அந்த 100 பேரும் வந்து இன்டர்வியூ பண்ணணும். அந்த 100 பேருடைய பேக்ரவுண்டையும் வந்து இந்த பேனல் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அது வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த நியமனங்கள் நடக்கும். அவங்க அதுக்கப்புறம் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதெல்லாம் ஆர்டர்ஸ் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இஷ்யூ ஆகும். அதுக்கப்புறம் அவங்க போய் போஸ்டிங்ஸ் எடுத்துப்பாங்க. இதுதான் ஆக்சுவலாக இருக்க வேண்டிய நடைமுறை. ஆனால் வந்து எல்லா கட்சி ஆட்சிக்கு வரும்போதுமே வந்து அவங்களுக்கு தேவையான அந்த அவங்களுக்கு சாதகமான அந்த கட்சி வழக்கறிஞர்கள் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸாக போடுறதும் ஏபிபிஸாக போடுறதும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தாவேக ஆட்சியிலுமே நாங்கள் வந்து தூய்மையானவர்கள், நாங்கள் தூய சக்தி, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, மக்களுடைய காசு ஒரு பைசா கூட கை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருந்த இந்த தாவேக அரசில் அதே விஷயங்கள் தான் தொடருது. நீங்கள் அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அப்போ அவங்க பண்ண அந்த எல்லா சிஸ்டமையும் ஒழிச்சிட்டு நீங்கள் வந்து இருக்க அந்த என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுமோ அந்த ப்ரொசீஜர் அந்த எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி அதுக்கான அந்த நியமனங்கள் பண்ணாமல், இது நான் மெயினாக நம்ம பேசுகிறது இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் விஷயங்களில் மட்டுமே நியமனங்கள் பண்ணாமல் கன்வென்ஷனலாக எப்படி டிஎம்கே பண்ணாங்களோ அதே விஷயங்களை தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. பல ஊர்களில் இந்த நியமனங்களுக்கு காசு வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே மொத்தமாகவே ஒரு 17 மாவட்டத்துக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷனே வந்துச்சு. 38 மாவட்டத்தில் ஒரு 17 மாவட்டம் தான், அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் வரைக்கும் ஒரு 17 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நியமனத்துக்கான நோட்டிஃபிகேஷன். இது பெரும்பாலும் வந்து வட மாவட்டங்களுக்கு மட்டும்தான். இப்போ இதில் வந்து ஒரு 17 மாவட்டத்தில் 387 போஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணியிருந்திருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளீடருக்கு, ஸ்பெஷல் கவர்மெண்ட் ப்ளீடரு, கவர்மெண்ட் அட்வொகேட் சிவிலுக்கு, டாக்ஸஸ்க்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 140 வேகன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் அங்கேயுமே மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 140 வேகன்சிஸ் வந்திருக்காங்க. இதில் ஒரு 140, இதில் ஒரு 397, கிட்டத்தட்ட 600 போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, பல்வேறு ஊர்களில் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷ்னல் ப்ராசிக்யூட்டர், ப்ளீடரு, அடிஷ்னல் ப்ளீடர்ஸ்க்கான அந்த நியமனங்களுக்கு அந்தந்த தாவேகா மாவட்ட செயலாளர்கள் அவங்க பணம் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய அந்த வழக்கறிஞர் அணியை வச்சு அதில் யாரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. இது எப்படின்னா, அந்த 3 வருஷம் டென்யூர் அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் மாறுது. இப்போ 26 டிஎம்கே கவர்மெண்ட் முடிச்சு இப்போ தாவேகா கவர்மெண்ட் வந்துருச்சு. அப்படிங்கும்போது அந்த பீரியடில் நியமனம் பண்ண அந்த அவங்களுடைய டென்யூர் வந்து முடிஞ்சிடுது. அது
அதுக்கப்புறம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. எந்த கோர்ட்டுமே வந்து கேசஸ் அப்புறம் அவங்க போக முடியாது. அதனால் ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனேயே ஒரு 10-15 நாள்லேயே வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்னா, இது வந்து நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு அந்த தற்போது இருக்கிற அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு அடிஷ்னல் ப்ராசிக்யூட்டர்ஸோடைய டென்யூரை ஒரு 3 மாதத்துக்கு நாங்கள் நீடிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து புது டீம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நீட்டிப்பானை வந்துடும். இது ஏன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக நம்ம ப்ரொக்யூர் பண்ணி போட முடியாது, அந்த ப்ராசஸ்லாம் முடிக்க முடியாது அப்படிங்கிறதால அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் இப்போ தாவேகா அரசு வந்த உடனேவே இவங்களுக்கு அரசியல்லையும் ஆனாவனா தெரியல, அரசு நிர்வாகத்திலையும் ஆனாவனா தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம். அந்த நீட்டிப்பு ஆன இல்லை, நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா வந்து டென்யூர் முடிஞ்சிருச்சு, அவங்க எல்லாமே வந்து வேலையை விட்டு தூக்குன மாதிரி ஒரு நிலைமை தான். அதனால் இப்போ பல்வேறு குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இல்லாமல் வந்து கேஸ் வந்து நடத்த முடியல, நிலுவையாக நிற்கிது அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து இப்போ நிறைய ஆகிட்டு இருக்கு. இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் கருமத்தப்பட்டியில் நடந்த ஒரு கொலை கேஸு, அதுக்கு வந்து குற்றவாளிகள் ஆஜர்படுத்திட்டாங்க. சாட்சி சொல்ல வேண்டிய ஒரு டாக்டர் வந்து கேரளாவிலேருந்து வரணும், அவரும் வந்துட்டார். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அரசு தரப்பில் வாதாடுறதுக்கு வக்கீலே வரல, வழக்கறிஞரே வரல. அப்படிங்கும்போது வந்து ஜஸ்டிஸ் சிவகுமார் அவர்கள் செம கடுப்பாயிட்டார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூட நியமனம் பண்ணாமல் அரசு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டி விட்டுட்டு அந்த கேஸில் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு 10,000 ரூபா ஃபைன் போட்டு அந்த கேஸ் வந்து அடுத்த ஹியரிங்க்கே போட்டு வச்சுறார். திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அதே ஜஸ்டிஸ் சிவகுமார் அவர்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 8 கேஸ் அதே மாதிரி திரும்ப போயிட்டே இருக்குது. இன்னொரு கேஸில் வந்து ஒரு திருட்டு கேஸு, திருவாரூர்லேருந்து ஒரு எஸ்ஐ வந்து இந்த கேஸில் சாட்சி சொல்லணும், அவர் வந்திருக்காரு, குற்றவாளிகள் ஆஜர்படுத்தியாச்சு, அரசு தரப்பில் யாரும் ஆளை காணும். அப்போ அந்த கேஸில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதில் ஒரு 9,000 ரூபா ஃபைனை போடுங்க கலெக்டருக்குன்ட்டாங்க. கலெக்டருக்கு ஃபைனை போட்டு அந்த அமௌண்ட் வசூல் பண்ணி அந்த ஆஜரான குற்றவாளிகளுக்கு ஆளுக்கு 1,000 ரூபா பிரித்து கொடுங்க, இந்த வந்த எஸ்ஐக்கு அவருக்கு ஒரு 4,000 ரூபா கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த கருமத்தப்பட்டி கேஸ்லேயுமே அந்த 10,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி அந்த டாக்டருக்கு வந்து போகிற செலவுக்கு அதை அவருக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் சிவகுமார் அவர்கள் உத்தரவு போட்டார். நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 8 வழக்குகளில் 58,000 to 60,000 வரைக்கும் மாவட்ட கலெக்டருக்கு ஃபைன் மட்டுமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரசு நிர்வாகம் எப்படி நடத்தணும்னு தெரியாத அந்த இம்மெச்சூரிட்டியை தான் காமிக்குது. இல்லை உங்களுக்கு நடத்த தெரியலன்னா சீனியர்ஸை கேளுங்க, இல்லை முன்னாடி இருந்தவங்களை கேளுங்க, என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்னென்ன பண்ணுறது, இது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத கேளுங்க. அதை விட்டுட்டு இந்த நியமனங்கள் மூலமா எவ்வளோ காசு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது தாவேக்காவில் இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட வழக்கறிஞருக்கு பிரிவில் இருக்கிறவங்க எல்லாமே கவனமாக இருந்திருக்காங்க. இந்த நியமனங்கள்லாம் நடக்கிற முறைகேடு விஷயங்கள் எப்படி வெளியில் பெருசாக பூதாகாரமாக பேசப்படுது, வெளியில் வந்துச்சு அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த பெரிய அளவிலான ஒரு முறைகேடு. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த தாவேக்காவோடைய வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளராக இருக்கிற ஞானசௌந்தரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு, சட்ட விதிமுறைகள் வந்து அங்கே பின்பற்றப்படலை, பல்வேறு அளவில் வந்து பணம் கைமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் அங்கே ஃபைல் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் ஒரு போஸ்டிங்க்கும் பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. நமக்கு இன்னும் யாருக்குமே அந்த பெட்டிஷன் காப்பி நமக்கு இன்னும் வெளியில் கிடைக்கல. அப்படிங்கிறதால அது யார் அளவில் என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு அதில் கைமாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சது ஹைகோர்ட்டில் அவங்க அந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த பெட்டிஷனுடைய சரத்து நமக்கு வெளியில் மீடியாலாம் வந்திருக்கு. அதை வச்சு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த ரிட் பெட்டிஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு ஜூன் 29 தான் கடைசி டேட்டு. அன்னைக்கு சாயங்காலம் 5:45 டெட்லைன் அப்படின்னு சொல்லி வச்சு பண்ணியிருந்தாங்க. நான் வந்து 26 வந்து ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கான அந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். அதே மாதிரி 29 வந்து அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கான அப்ளிகேஷனும் 2 அப்ளிகேஷனும் நான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு 2 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கான
அக்னாலஜ்மெண்ட்டுமே வந்து எனக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் அன்னைக்கு 29ஆம் தேதி 5:45க்கு முடியவேதான் இருந்த அந்த டெட்லைனுக்கு முன்னாடியே மதியம் ஒரு 12 மணி 12:15 மணிக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு லிஸ்ட்டு வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தோட ஃபைனல் லிஸ்ட்டு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், ப்ளீடர்ஸு, ஏபிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வந்துடுச்சு. இது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி தெரியல. நான் போய் எங்கள் கட்சியோட மாவட்ட செயலாளர்கிட்ட இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்திருக்காங்க என்னன்னு சொல்லி நான் கேட்டபோது அது வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் படி தான் இது வந்து இந்த லிஸ்ட் நாங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பதிலை இந்த அம்மாவுக்கு, அந்த வக்கீல் அம்மாவுக்கு சொல்கிறார். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரிட் பெட்டிஷனில் மாநில சட்டத்துறை செயலாளர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர், அப்புறம் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த், அப்புறம் மாவட்ட செயலாளர், இவங்க எல்லாரும் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. வழக்கு விசாரணை சீக்கிரம் வந்து தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி மாவட்டத்துக்கு மாவட்டம் காசு வாங்கிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆடு திருடி கேஸில் உள்ளே போயிட்டு வந்தவர்லாம் வந்து ஒரு வக்கீல் இன்னைக்கு அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக அவரை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி திமுகவை சேர்ந்த ஒரு நண்பர் ஜெயதேவ் சொல்லிட்டு அவர் நினைக்கிறேன், அவர் பேர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் பத்மநாபபுரத்தில் அடிஷ்னல் பிபியாக வந்து போட்டிருக்காங்க. அந்த ஜெயதேவ் அப்படிங்கிறவர்லாம் வந்து தீவிர திமுக ஆதரவாளர். விஜய் வந்து அநியாயத்துக்கு மானபங்கமான கலாய்ச்சியில் வீடியோலாம் போட்டிருக்காரு. அவருக்கு வந்து இன்றைக்கி இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முசிறியில் கோபிநாத், தங்க கோபிநாத் வக்கீல், அவர்லாம் வந்து திமுகவில் இருந்தவர், வெறித்தனமான திமுக ஆதரவாளர். இன்றைக்கி ஆட்சி மாறின உடனே தவைக்காவுக்கு போயிட்டு இன்றைக்கி அங்கே அவருமே இது போஸ்டிங் வாங்கியிருக்காரு, ஏபிபி போஸ்டிங்கு. இது எல்லாமே வந்து இந்த நியமனங்கள் காசு கொடுத்து வாங்குகிற நியமனங்கள் தான். இன்னும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல. அதுக்குள்ளே வந்து அங்கே பிபி, ஏபிபி, ஜிபி போடுறதுக்கான காசுலாம் வாங்கி முடிச்சிட்டாங்க, இவங்க தான் ஆள் அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அளவுலேயே அங்கே பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸாக நம்ம ஹைகோர்ட்டுக்கு நியமனம் பண்ணுறவங்க வந்து 10 வருஷம் அவங்க வழக்கறிஞராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மாவட்ட அளவில் அந்த போஸ்டிங்ஸ் போடுறதுல பிபி, ஏபிபி, ஜிபி அந்த போஸ்டிங்ஸில் வரவங்க எல்லாமே வந்து மினிமம் வந்து 7 வருஷமாவது அவங்க லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இது விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த இந்த லஞ்சம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்ட முறைகேடுங்கிறது இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் நடந்திருக்கு. ஒரு விஷயமா எப்படி வெளில வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். சீக்கிரம் வந்து எல்லாமே பல்வேறு மாவட்டங்களில் இது ரிட் பெட்டிஷன்ஸை ஃபைல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து ஒரு பல 100 கோடி ரூபாய் லஞ்ச முறைகேடு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய ஸ்கேலில் தான் இது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு தோணுது. ஏன்னா சிம்பிளாக ஒரு சின்ன கணக்கு போடுவோம். இப்போ 17 மாவட்டங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கும்போது 17 மாவட்டங்களுக்கான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் நியமனம் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு மாவட்டத்துக்கு 30 லட்சம் அப்படின்னு சொல்லி ஆவரேஜாக வைங்க. இப்போ நமக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த வக்கீல் ஞானசுந்தரி அவர்கள் போட்டிருக்க அந்த ரிட் பெட்டிஷனில் 35 லட்சம் அதிகபட்சமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சம் 35 லட்சம்னா அது ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கான ரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு 30 லட்சம்னு ஒரு கணக்கு வச்சுப்போம். இந்த 17 மாவட்டங்களுக்கான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஒரு 30 லட்சம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து அவங்க நியமனம் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னாலே 5 கோடி கிட்ட ஒரு லஞ்ச முறைகேடு அப்படிங்கிற மாதிரி இது போய் நிற்கிது. அதுக்கப்புறம் வந்து அந்த அடிஷ்னல் பிபிஸ் போடுறதுக்கு ஒரு 25 லட்சம் 20 லட்சம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேச்சு அடிபடுது. அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியாக தெரியுது. நீங்கள் நாங்கள் டிரான்ஸ்பரன்சி, மக்கள் காசு தொடமாட்டோம், மக்களுடைய ஒவ்வொரு பணத்துக்கும் நாங்கள் வந்து கணக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து அழகா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அரசோடைய அந்த முதிர்ச்சியின்மையை காமிக்குது. உங்களுக்கு அரசு நடத்துறதுக்கான பக்குவம் வரல, இன்னும் வந்து ஒரு அந்த ரீல்ஸ் போட்டு கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் தான் நமக்கு வருது. இது போக கோயம்புத்தூரில் ஒரு அமைச்சர் வந்து அவன் மாவட்டத்தோடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளருக்கு ஒரு லெட்டர் வந்து ஒரு வக்கீலை வந்து நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அவரை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் வேறு கொடுக்குறாரு.
அது இல்லாமல் காங்கிரஸ்லேருந்து ஒரு 150 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டை வேற தாவேகாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. அவர் கிரீஷோடங்கிற கையெழுத்து போட்டு ஒரு 150 பேர் கொண்ட ஒரு பரிந்துரை பட்டியல் வந்து நீங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக நியமனம் பண்ணணும்னு சொல்லிட்டு தாவேகாவை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இது எங்கே போயிட்டு எப்படி நிற்க போகுது அப்படின்னு தெரியல. இது முறைகேடுகள் விசாரணை பண்ண ஆரம்பிச்சது உயர்நீதிமன்றம் அப்படின்னா, முறைகேடுகள் உண்மை அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு அப்படின்னா, யார் யார் மேலே வந்து வழக்கு பாயும், யார் யாரெல்லாம் அந்த வழக்கில் சம்மந்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நியமனங்கள் அனைத்தையுமே ரத்து பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா லஞ்சம் ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞரில் நியமனம் பண்ணுறதுல நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு அஃபென்ஸ் தான், அது கிரிமினல் அஃபென்ஸ் தான் தமிழ்நாடு அரசுடைய சட்டங்கள் படி. அப்படிங்கும்போது லஞ்சம் வாங்கினவங்களும் மாட்டுவாங்க, லஞ்சம் கொடுத்தவங்களும் மாட்டுவாங்க. அப்படிங்கும்போது இதில் யார் யாரெல்லாம் இன்னும் பெருசாக வந்து சிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உயர்நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த 17 மாவட்டங்களுக்கான இந்த நியமனங்கள் ரத்து செய்யப்படுமா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற வழக்கறிஞர் நண்பர்கள், நம்ம மேலே சொன்ன டேட்டா வந்து நம்ம பேசின பல்வேறு வழக்கறிஞர்களுக்கே வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் வந்து இந்த ஸ்கேம் வீடியோ மட்டும் தனியாக போடாமல் அந்த டேட்டா நம்ம சேர்த்து போடுவோன்னு சொல்லி யோசித்தோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற வழக்கறிஞர் நண்பர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா.